அவங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தி ஜாதியை சொல்லி அருவாள் எடுத்து வெட்ட வந்து அவங்கள வந்து அலைய விட்டுக்கிட்டு இருக்கா 4 வருஷமா ஒரு கிரிமினல் பிஜேபிக்காரங்க. ஆனா இந்த கிருஷ்ணசாமி ஆண்ட பரம்பரைன்னு இன்னைக்கு பேசுற கிருஷ்ணசாமி எங்க போன, ஜான் பாண்டியன் எங்க போன, RSS தங்கராஜ் எங்க போன, இடிக்கு வந்து ஐபிசியில் விளக்கு இருக்கா, சிஆர்பிசியில் விளக்கு இருக்கா, அரசியல் சட்டத்தில் விளக்கு இருக்கா, என்ன இருக்கு? எல்லாம் தப்பு பண்ணா யாருனாலும் இடி ரேப் பண்ணுவேன், இடி கொள்ளையடிப்ப, இடி மிரட்டி பணம் வாங்க, எதனாலும் யாரும் கேட்கக்கூடாதா? ஆனா அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் எவ்வளவு கீழ்த்தரமா பல்லர் சமூக குடும்ப பெண்கள்கிட்ட நடந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது. அவங்க எல்லாம் இந்தியா முழுவதும் இப்படி ரெய்டு பண்றாங்க. ரெய்டு பண்ணி பணத்தை அள்ளிட்டு போய், தங்கத்தை அள்ளிட்டு போய் மோடி அமித்ஷாத்தை கொடுக்குற வேலையை தான் இடி செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. எடப்பாடியோட சம்பந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்யாதுரைக்கு ஒரு தொழிலதிபர், அதில் போய் ரெய்டு பண்ணீங்க. 100 கோடி ரூபா பணம், 100 கிலோ தங்கமெல்லாம் எடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். இடி இன்னைக்கு வரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆனால் இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்துக்கு அண்ணாமலை ஏன் பேசலை, தமிழிசை ஏன் பேசலை, வானதி ஏன் பேசலை, ஹச்ராஜா ஏன் பேசலை, மோடி அமித்ஷாவை இதுக்கு விளக்கம் சொல்லணும். இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் சாதி அடிப்படையில் கேவலமாக கீழ்த்தரமாக வந்து நடந்திருக்கு. சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா கூட இடி வந்து வேலை செய்யும் அப்படின்றதான் இப்போ வந்து தெரியுது. இப்போ எப்படி கொஞ்சம் கூட முகாந்திரம் இல்லாம அப்படி நடவடிக்கை எடுத்துட முடியும்? முகாந்திரம் என்ன இருக்குன்றத நீங்க நேரடியா போய் கூட அந்த விவசாயிகளை பாருங்க, கோவணம் தான் இருக்கும். வணக்கம். வணக்கம். முக்கியமா 2 நாட்களாக பார்த்தீங்கன்னாக்க இடி ரைடு, அதாவது இதுவரை அரசியல்வாதிகளுடைய நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அது போன மாதிரி ஒரு தகவல்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு அரை நிர்வாணியாக இருக்கிறார். அவர் மேலே ஒரு இடி வந்து நடவடிக்கை எடுத்து சம்மன் அடிச்சிருக்கார்கள். அதுவும் சாதி பெயர் குறிப்பிட்டிருக்கார்கள். இது தமிழ்நாடு முழுக்க பேசும் போல இருக்கிறது. இந்த இடி நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் ஒன்றியத்தில் ராமநாயக்கம் பாளையத்தில் 2 விவசாயிகள் இருக்கிறாங்க, கிருஷ்ணன், கண்ணையன். அவங்க படத்தில் சமூக வலைத்தளங்கள் பார்க்குறோம். அரை ஆடையில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் சாதி பேரை குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ பிரச்சனை. ஆனால் இதை விசாரித்து பார்த்தா விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களோ சமூகத்திலே இது பெரிய விவாதமாக ஏன் மாறலை அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதுமான ஒரு முக்கியமான பிரச்சனை இடி. எதிர்கட்சிகளை அடக்கிறதுக்கு, ஒடுக்கிறதுக்கு, வழி கொண்டு வர்றதுக்கு, எதிர்கட்சிகள்லேருந்து ஆட்களை உடைச்சி தங்கள் கட்சியில் கொண்டு வர்றதுக்கு, இப்படி ஏராளமான வேலையை இடியை வச்சு தான் பாஜக செய்கிறாங்கன்னு சொல்லி இந்தியாவில் உள்ள அத்தனை எதிர்கட்சியும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு 100% உண்மைன்றதை இந்த சம்பவம் வந்து நிரூபிக்குது. இடி ஒரு நேர்மையான அமைப்பு கிடையாது. இடி வந்து மோடியின் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுது அப்படின்றத இந்த சம்பவம் 100% ஆதாரத்தோட உறுதிப்படுத்துது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, ஏற்கனவே அங்கித் திவாரி கேஸு, இடி ஆஃபீஸரை வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்லேயும் இடி ஆஃபீஸரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? 2 விஷயம். ஒன்று வந்து சாதி ரீதியாக அந்த சம்மனில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹிந்து பல்லன் அப்படின்னு சொல்லி சாதி ரீதியாக அந்த விவசாயியின் பேரை குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த கண்ணோட்டம், இந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்றதான். இப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சம்மனில் வந்து சாதி பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன? இப்போ இடி என்ற நிறுவனம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? மேல் சாதிக்காரர்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறாங்களா? அவர்கள் தலித்துகளை, பிற்படுத்தப்பட்டவர்களை குறிவைத்து, சூத்திர பஞ்சமர்களை குறிவைத்து வேலை செய்கிறார்களா அப்படின்ற கேள்வி வந்து ஏறுது. இது அப்பட்டமான சாதிய பாகுபாடு. SC/ST ஆக்டின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு குற்றம். எப்படி மதுரையில் வந்து அமலாக்கத்துறை மீது வழக்கு போட்டாங்களோ, அலுவலகத்தில் நுழையும் போது
தமிழ்நாடு காவல்துறை அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து சோதனை செய்கிற போது அவங்க சட்டவிரோதமாக தடுத்தாங்க என்று சொல்லி தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த சாதிய பாகுபாட்டில் சம்மன் அனுப்புனதுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும். இது எப்படி SC/ST ஆக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த நில உரிமையாக பக்கத்தில் இருக்க பிஜேபி நிர்வாகியோட அவரோட தூண்டுதலின் பேரில் சாதியை சொல்லி குறிப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ அதிகாரிகள் யார் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவர் போய் ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறாரு, அதுலேருந்து அது வருது. அப்போ அதுக்கு உடந்தையாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படின்றதுனால SC/ST ஆக்டில் அவங்க மேலே வழக்கு போடணும் ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ED என்ற நிறுவனம் அது பாஜகக்காரர்களுடைய கைப்பாவையாக செயல்படுது. மோடி, அமித்ஷா பெரிய மாநில தலைவர்கள் மட்டும் இல்லை, ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னால் கூட ED வேலை செய்யும் அப்படின்றதான் இப்போ தெரியுது. இப்போ எப்படி கொஞ்சம் கூட முகாந்திரம் இல்லாமல் அப்படி எடுத்துட முடியும்? முகாந்திரம் என்ன இருக்குன்றது நீங்கள் நேரடியாக போய் கூட அந்த விவசாயிகளை பாருங்கள், கோவணம் தான் இருக்கு அவங்ககிட்ட, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, பிஜேபியோட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன்றவர் அந்த ராமநாயக்கம் பாலத்தில் இந்த பல்லர் சமூகத்து தேவேந்திரோட வேளாண் சமூகத்து விவசாயிகள் நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்குறாரு. வாங்கிட்டு இந்த இடத்த எனக்கு விற்கணும்னு சொல்கிறாரு. அவங்க விற்க தயாரில்லை. விற்க தயாராக இல்லாதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்குறாரு. அந்த பகுதியில் வர்ற ஓடையை வெட்டி அவங்க நிலத்தில் விடுறாரு. அவங்கள 4 வருஷமாக விவசாயமே செய்ய விடாமல் வறுமையில் வாடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி வாங்கணும்னு பண்ணுறாரு. ரெண்டாவது, அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட தவறாக பேசி நடந்திருக்கிறாங்க. ஆமாம், நேரடியாக அவங்க பேட்டியிலே சொல்லியிருக்கிறாங்க. தோழர் கரிகாலன்ற ஒரு நல்ல ஊடகவியலாளர் அவர் நேரடியாக போய் அங்கே களத்தில் ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்காரு. அதிர்ச்சிகரமாக இருக்குது. அருவாள் எடுத்து வெட்ட வந்திருக்காங்க, கத்தி எடுத்து வெட்ட வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ சிஸ்டம் எப்படி சாதி ரீதியாக ஃபங்க்ஷன் ஆகுது, பணக்காரனுக்கு மட்டும் வேலை செய்யுதுன்றது அது எக்ஸ்போஸாக அது நல்லா தெரியுது. இப்போ அடிப்படையில் இவங்களை இந்த நிலத்தை பிடுங்கணும் அப்படின்றதுக்கு பல வழியில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. போலியாக டாக்குமெண்ட் தயாரிக்கிறாங்க, என்னென்னமோ நெருக்கடி பண்ணுறாங்க. அதனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வயசான 2 பேரை விட்டு மற்றவங்களாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி பண்ணி இறுதியாக EDயை வச்சு சம்மன் அனுப்புகிறாங்க. என் கேள்வி என்னென்னா, இந்த 2 விவசாயிகள், கோவணம் மட்டும்தான் இருக்கிற ஒரு விவசாயிகள், 12 கிலோ ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றவங்க, தமிழ்நாடு அரசோட முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் வச்சு வாழ்கிறவங்கள்ட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ED சம்மன் அனுப்புதுன்னா எங்கேருந்து தகவல் அவங்களுக்கு வந்துச்சு? யார் கொடுத்தா? அதான இப்போ முக்கியமான விஷயம். இப்போ யார் கொடுத்துருக்குறாங்கன்னா, அவங்க அது பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க மிக தெளிவாக, எங்களை பற்றி எங்கள் பேர், விவரம், சாதி, இடம், அட்ரஸ்ஸு எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரனுக்கு தான் தெரியும். குணசேகரன் பிஜேபியை சேர்ந்தவர். ED பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இவர் போய் ED ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்து அவங்க சம்மன் அனுப்புகிறாங்கன்னா, இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு, ஒரு இடத்தை அபகரிக்கிற ஒரு பிரச்சனைக்கு EDயை அவர்கள் பயன்படுத்த முடிகிறதுன்னா, அரசியல் ரீதியாக நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சியில் நீடிப்பதற்கு எவ்வளவு பயன்படுத்துவாங்க? இப்போ ED என்பது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான பிஜேபிக்காரங்க செல்வாக்கு, காசு வாங்கிட்டு செயல்படுறது. இந்த 2 விஷயம்தான் அதில் நடக்குது. அப்போ இதுவரை அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன எதிர்கட்சியெல்லாம் எதுக்கு ஒன்றும் இல்லைன்னா விட்டுருங்களேன் அப்படின்னு தானே இதுவரை பிஜேபி கட்சிக்காரங்க பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்துக்கு அண்ணாமலை ஏன் பேசலை, தமிழிசை ஏன் பேசலை, வானதி ஏன் பேசலை, ஹச்ராஜா ஏன் பேசலை, மோடி, அமித்ஷாவை இதுக்கு விளக்கம் சொல்லணும். என்ன நடக்குது, அமலாக்கத்துறையில் என்ன நடக்குது சொல்லணுமா இல்லையா? இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் சாதி அடிப்படையில் கேவலமாக கீழ்த்தரமாக நடந்திருக்குது. ஆனால் யாரும் வாய் திறக்கலை. ரெண்டாவது, அவங்க பல்லர் சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் பிஜேபிக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி எங்கே போனாங்க? RSS தங்கராஜ் எங்கே போனார்? தென் மாவட்டங்கள்லாம் போய் வீடு வீடாக போய் தேவேந்திரோட வேளாளர் நம்ம பிஜேபியில் சேரணும், மோடி நம்ம ஆள் அப்படின்னு வீடு வீடாக போகிறீங்களே. இன்றைக்கி அதே தேவேந்திரோட வேளாளர் சமுதாய விவசாயிகளை தான் கோவணத்தோடு நிற்க வச்சு
அவங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தி ஜாதியை சொல்லி அருவாள் எடுத்து வெட்ட வந்து அவங்கள வந்து அலைய விட்டுக்கிட்டு இருக்கா 4 வருஷமா ஒரு கிரிமினல் பிஜேபிக்காரன். ஆனால் இந்த கிருஷ்ணசாமி ஆண்ட பரம்பரைன்னு இன்னைக்கு பேசுகிற கிருஷ்ணசாமி எங்கே போன, ஜான் பாண்டியன் எங்கே போன, நான் உறுதியாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் தங்கராஜ் எங்கே போன, நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த பிஜேபி சார்பில் போன பல்லர் சமூக அமைப்புகளை சேர்ந்தவங்க ஒருபோதும் ஏழை பல்லர் சமூகத்துக்காரங்களுக்கு வரமாட்டாங்க, விவசாயிக்கு வரமாட்டாங்க, தொழிலாளி வரமாட்டாங்க. யாராவது பணக்காரன் வந்தால் அவனுக்கு வேண்டாம் அவங்க வந்து பேசுவாங்களே ஒழிய ஒருபோதும் ஏழைகளுக்காக இவர்கள் துணை நிற்க மாட்டார்கள். இதை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபியும் ஒருபோதும் அவங்களுக்கு வராது, ஆர்எஸ்எஸும் ஒருபோதும் வராது. அவர்களை பட்டியல் சமூகம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பாகுபாடு காட்டுறது, சூத்திர பஞ்சமர்களே ஒடுக்குறது, இப்படின்றதான் பிஜேபியோட அஜெண்டாவே. அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடியது தான் இன்றைக்கி அரசு எதிர்த்து அவங்க வச்சுருக்கிறாங்க. அவர்களோடு இவங்க போய் சேர்ந்துக்கிட்டு இந்த மக்களுக்கான உரிமையை எப்படி வந்து மீட்டெடுக்க முடியும்னா ஒருபோதும் செய்ய முடியாதுன்றது தான். அப்போ அவர்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். பிஜேபி கட்சி எப்படிப்பட்டன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் இல்லை சார், அவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் சொல்லுவாரா, அவர் வந்து ஒரு பினாமி இருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. ஆமாம், யாருக்கு பினாமின்னு போய் அந்த கோவணம் யாருக்கு சொந்தமானது, எந்த பினாமிக்கு சொந்தமானதுன்னு போய் வந்து அந்த கோவணமும் ஒரு கையில் ஒரு கம்பு வச்சிருக்கிறார் அந்த பெரியவர் வந்து, அது கண்ணையனா கிருஷ்ணன், அவங்க யாருக்கு சொந்தமானதுன்னு போய் யாரோட பினாமி அந்த கோவணம் தான் விசாரிக்கணும். இப்படி கீழ்த்தரமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு முட்டு கொடுக்குறதுக்கு யாருனாலும் முடியாது. சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் யாரோட வந்து எப்பயும் வந்து நிற்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, ஸ்டெர்லைட் பிரச்சனையிலேருந்து கள்ளக்குறிச்சி மாணவி சிறுமிதி பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலும் வந்து சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட புரோக்கர் மாதிரி தான். அவங்க எந்த சைடு பணம் இருக்குது, எந்த சைடு அதிகாரம் இருக்குன்னா அந்த சைடு போய் நின்றுக்கிடுவாங்க அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அது இந்த பிரச்சனையில் அப்படி வந்து வருது. இப்போ சொல்கிறாள் போய் கண்டுபிடி யார் பினாமின்னு, நீ தான் புலனாய் துப்பறிவாளர் மாதிரி இருக்கையில் போய் கண்டுபிடி யாரோட கண்ணையன் வந்து யாரோட பினாமின்னு போய் கண்டுபிடிச்சு போடுவோம் ஊடகத்தில், போடுவியா? அப்படி கிடையாது. ஆனால் இப்போ ஒட்டு மொத்தத்தில் விஷயத்தில் ஒட்டு மொத்தமாக இதை தொகுத்து பார்க்குற போது இடி என்ற நிறுவனம் சாதி பாகுபாடுகள் எப்படி வந்து பார்க்குது, இந்த பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த கட்சி, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் எப்படி வந்து இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தங்கராஜ் போன்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம், சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எப்படி இருக்காங்க, எல்லாமே இதில் வந்து மொத்தமாக வந்து அம்பலமாக இருக்குது. மிக முக்கியமாக இடி என்ற நிறுவனத்தை பாஜக மிக கேடாக ஒரு நில அபகரிப்பு பிரச்சனை கூட பயன்படுத்துறது அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு தமிழக அரசு உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணும். ஏன்னா இடியோட ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் சந்தேகம் இருக்குங்க. இடி இப்போ கிட்டத்தட்ட வந்து மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 3000க்கு மேலான ரெய்டு வந்து இந்த 9-10 வருஷத்தில் நடந்திருக்குது. 3000 ரெய்டில் எத்தனை நடவடிக்கை நீ எடுத்திருக்க சொல்லு? எத்தனை கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறேன்? ஒன்றும் கிடையாது. ஒரு 24 கேஸில் தான் வந்து அதில் வந்து தீர்வுக்கே அந்த வழக்கு வந்து வந்திருக்குது ஒழிய, ஆமாம், வேற ஒன்றுமே அதில் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 0.42% தான். 2005 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு 100-200 வழக்குகள் தான். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து பிஜேபி ஆட்சியில் போட்டது தான். 2005 5906 கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்குது. இதில் வந்து 1142 கேஸுக்கு தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்கிறாங்க. அதில் வெறும் 25 கேஸு 0.42% வழக்குகள் தான் வந்து முடிவாக இருக்குது ஒழிய வேறு ஒன்றும் முடிவாகலை. தமிழ்நாட்டிலே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, சேகர் ரெட்டி கேஸு ரெய்டு பண்ணீங்க, என்னாச்சு? தலைமை செயலகத்தை நீங்கள் ரெய்டு பண்ணீங்க, என்னாச்சு? எடப்பாடியோட சம்பந்தி வீட்டில், எடப்பாடியோட சம்பந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்யாதுரைன்னு ஒரு தொழிலதிபர், அதில் போய் ரெய்டு பண்ணீங்க. 100 கோடி ரூபா பணம், 100 கிலோ தங்கமெல்லாம் எடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்கள்? இடி இன்னைக்கு வரை என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு? எல்லாம் இந்தியா முழுவதும் இப்படி ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணி பணத்தை அள்ளிட்டு போய், தங்கத்தை அள்ளிட்டு போய் மோடி அமித்ஷாத்தை கொடுக்குற வேலையை தான் இடி செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி நேரடியாக சொல்கிறாங்க, இடி வந்து கொள்ளையடிக்கிற ஒரு நிறுவனம், இந்தியா முழுவதும் கொள்ளையடிச்சு அவங்க பிஜேபி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100% உண்மைன்றது இங்கே அங்கித் திவாரி வழக்கில் தெரிஞ்சிருச்சு. அங்கித் திவாரின்னு திண்டுக்கல்லில் ஒரு டாக்டர்கிட்ட அவர் வந்து எப்படி பணம் கேட்டு மிரட்டினார் அப்படின்ற விஷயம் வந்து எஃப்ஐஆர் ஆகி இப்போ உள்ளே இருக்கிறாரு.
உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர்ற போது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து அதில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 75 உயர் அதிகாரிகள் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கதா வந்து சந்தேகம் தவறு சொல்லிட்டாங்க. அதே போல் 75 பேர் பட்டியலை வச்சு அவங்க வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பட்டியல் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பேசி நீ பணம் தர்றையா இல்லை ஈடிக்கு உள்ளே போகிறையா அப்படின்றது தான் இங்கே வந்து இந்தியா முழுவதும் நடந்திருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இதுவரை இடி ரெய்டு பண்ண எல்லா வழக்குகளையும் வந்து தனியாக ஒரு ஏஜென்சி வச்சு நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரிக்கணும். இடி எந்தெந்த விஷயத்தில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க, யார்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னென்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி நிறுவனம் ஏற்படுத்தி விசாரிக்கணும். இப்போ அங்கித் திவாரி போல இப்போ இங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட ஒரு விசாரிக்க வாய்ப்பு இருக்கா? செய்யணும் தமிழ்நாடு அரசு. இப்போ வந்து அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு, அந்த விவசாயி சொல்கிறது 100% உண்மைன்னு நம்மளுக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இப்போ பிஜேபி மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக இடி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க, சாதி பாகுபாடு அதில் பார்த்துருக்குறாங்க அப்படின்ற வரும்போது வழக்கு தொடுத்து கைது பண்ணி நீங்கள் விசாரிச்சா தான் இதில் உண்மையிலே அந்த வழக்கில் மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன வழக்கில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மணல் கொள்ளை பிரச்சனையில் வந்து ஒரு ரெய்டுக்கு போகிறாங்க இடி, பிஜேபிக்காரர் வீட்டுக்கு போயிடுறாங்க, போனோடனே திரும்பி ஃபோன் வருது, ஓடிடுறாங்க. எதனால் அது நடக்குது? தெரியாமல் போயிருக்காங்க. பிஜேபி தெரியாமல் போயிருக்கிறாங்க, போனோடனே வந்துட்டாங்க. இதான் நாடு முழுவதும் நடக்குது. அப்போ இடி நீ என்ன யோக்கியமான நிறுவனம்? இப்போ இடி முழுக்க வந்து ஒரு கரப்டான, ஒரு ஊழல் வகைப்பட்ட, லஞ்சம் வாங்கக்கூடிய, பிஜேபிக்கு ஏவல் நாயா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். பிஜேபி நிர்வாகிகள் தங்கள் சொந்த பிரச்சனை கூட அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ நேரடியாக வந்திருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இந்த சம்பவம்ன்றது வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து ஆயிருக்கணும். இடி எல்லாரும் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கணும், கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு ஏன் வரல அப்படின்றது வந்து தெரியல. ஊடகத்தை அவங்க வந்து நெருக்கடி பண்ணுறாங்களான்றது தெரியல. ஏற்கனவே இடி தமிழ்நாட்டில் முழுக்க அம்பலம் ஆயிடுச்சு. இந்த கேஸை பொறுத்தளவுல பாதிக்கப்பட்ட பல சமூகம் இருக்காங்க, இதை வந்து நடக்கிற ஒரு நாடார் சமூகம் இருக்காங்க, அந்த ஒரு சாதியான போக்கள் இருக்காரு. அந்த பெரியவரே ஒரு பதிவு இருக்காரு, பல்லனுக்கு இருக்கிற நிலம்னு கேட்டதாகவும் அவர் பதிவு பண்ணுறாரு. ஆமாம், இது சாதி ரீதியாகவும் ஒரு பிரச்சனை உண்டாகும். ஆமாம், அதாவது வந்து பிஜேபியில் இருக்கவங்க என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் இந்த வந்து சம்பவம். பிஜேபி இங்கே வந்து பல்லர் சமுதாயத்தையும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம், தேவர் சமுதாயத்தை சேர்த்துக்கிறோம், நாடார் சமுதாயம் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ்ல சாதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் எவ்வளவு கீழ்த்தரமாக பல்லர் சமூக குடும்ப பெண்கள்கிட்ட நடந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது. அவங்கள பார்த்தாலே யாராலும் அவங்க கூட சண்டைக்கு போவாங்களாங்க. ஒரு கோவணம் கட்டி உட்காந்துருக்காரு ஒரு விவசாயி. அந்த விவசாயி வந்து வீச்சர்வால் எடுத்துகிட்டு வெட்ட அவங்க போயிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையே காலி பண்ண வச்சுருக்கிறாங்கன்னா பிஜேபியில் சேர்ந்தால் சாதி ரீதியான சிந்தனைன்றது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதுக்கான நல்ல உதாரணமாக வந்து இருக்குது. இது தமிழ் சமூகத்தில் வந்து சாதிய உணர்வுகளை கூர்மைப்படுத்தி தமிழ்நாட்டை பிளவுபடுத்துறது. இது குடியரசியல் அப்படின்னு பேசி, சாதி அரசியல் பேசி வந்து சாதி தான் நம்ம அடையாளம் சொல்கிறது. இது பிஜேபி சீமானும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் தான் அதில் வந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த அரசியல் எந்த அளவுக்கு ஆபத்தானது இந்த சம்பவம் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியுது. இப்போ பிஜேபி என்ற கட்சி முழுக்க மேல் சாதியருக்கான கட்சி, முதலாளிகளுக்கான கட்சி, சாதாரண மக்களுக்கான கட்சி ஒருபோதும் இல்லைன்றதை இதை வந்து இந்த சம்பவங்கள் தெளிவாகுது. இடி வந்து எப்படிப்பட்ட ஒரு நிறுவனம், அதில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்றதுக்கான நல்ல உதாரணம் தான் இந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் வந்து எடுத்த நடவடிக்கை. அங்கித் திவாரி வழக்கு, அந்த வழக்கில் நேரடியாக அவர் பணம் வாங்கி மாட்டுறாரு. ட்ராப் கேஸு கரெக்டாக மாட்டுறாரு. மாட்டி அதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக ரெய்டு நடத்துறதுக்கு இடி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனால் அங்கே துணை இராணுவ படையை வர வச்சு பிஜேபியோட வழக்கறிஞர்கள் வந்து அங்கே நின்றுட்டு வந்து தடுக்கிறாங்க. பிஜேபிக்கு அமலாக்கத்துறைக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக அங்கே போகிறாங்க? அப்போ விஷயம் வந்து நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றது அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரெண்டாவது, துணை இராணுவ படை எதுக்கு வர வைக்கிறேன்? அப்போது அதிகாரிகளோட ஊழல் முழுக்க வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ற பயம் இருக்குது. சிஆர்பிசியில் வந்து 165 சிஆர்பிசிலையும் அதே போல் 93 சிஆர்பிசிலையும் உங்களுக்கான பவர் வந்து இருக்குது. ஒருத்த வந்து நேரடியாக லஞ்சம் வாங்கி பிடிபட்டிருக்கான், அவன் சம்மந்தமான விஷயங்களை அவன் தங்கியிருக்கடா ஆஃபீஸை வந்து போய் ரெய்ட் பண்ணுறதுக்கு, சீஸ் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அதை தடுக்கிறாங்க. தடுத்ததுக்கு தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வாங்கன்னு இடிக்கு சம்மன் கொடுத்தா போக மாட்டேறான். போக வேண்டியதானே? எதுக்கு போக மாட்டேன்? இப்போ 2வது தடவை சம்மன் கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இடி வந்து சட்டத்துக்கு மேற்பட்டவன்ப்பா. நீ சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டியா? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே, சிஆர்பிசி ஒரே சட்டம் தானே.
இடிக்கு வந்து ஐபிசியில் விளக்கம் இருக்கா, சிஆர்பிசியில் விளக்கம் இருக்கா, அரசியல் சட்டத்தில் விளக்கம் இருக்கா, என்ன இருக்குது? எல்லாம் தப்பு பண்ணால் யாருனாலும் இடி ரேப் பண்ணுவேன், இடி கொள்ளையடிப்பேன், இடி மிரட்டி பணம் வாங்க, எதனாலும் யாரும் கேட்கக்கூடாதா? என்ன நியாயம் அது? இப்போ இடி வந்து தன்னை சட்டத்துக்கெல்லாம் மேற்பட்ட, மாநில அரசுக்கு மேற்பட்ட ஒரு நிறுவனம் போல் கருதிக்கிட்டு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் பவரை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பிஎம்எல்ஏ தொடர்பான வழக்கு வந்து சீராய்வு மனு நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இடியின் அதிகாரத்தை வந்து மட்டுப்படுத்தணும். ஒரு மாநில அரசில் சிபிஐ வர்றது கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஆனால் இடியோ என்ஐயோ வர்றதுக்கு எந்த தடங்களும் கிடையாது. அப்போ மாநிலம்னு ஒன்று எதுக்கு? இறையாண்மை கொண்ட ஒரு சட்டமன்றம்ன்றது எதுக்கு? இப்போ ரெண்டுமே வந்து இந்த மாநிலன்ற கான்செப்டையே வந்து காலி பண்ணுறது தான் இடி என்ஐஏ இருக்குது. இதை இந்த அரசியல் கட்சிகள் பரிசீலிக்கணும். இதுக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை அதனால் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வேண்டுகோள் என்னென்னா, உடனே இந்த வழக்கில் வந்து SC/ST ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணணும். இடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இடியை வந்து இவங்க செல்வாக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, பிஜேபி மாவட்ட செயலாளர் துல்லியமாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இடி ஆஃபீஸர்ஸ் யாருக்கு அது ஈடுபட்டாங்க, இடி ஆஃபீஸர் பணம் வாங்கிட்டு இந்த சம்மன் அனுப்புனாங்களா, நில அபகரிப்புக்கு உடந்தையாக இருந்தாங்களா அப்படின்றத விசாரிக்கணும். இதே போல் இடி பண்ண எல்லா இடி எந்தெந்த ரெய்டு பண்ணி யாராற்ற என்னென்ன பேசியிருக்கிறாங்கன்னு ஒட்டு மொத்தமாக விசாரித்து இடி சம்மந்தமாக இந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரணும். இந்த தேர்தலுக்கு உறுதியாக அவங்க இன்னும் இடியை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதற்கு முன்பாக இது உரிய நடவடிக்கை என்றது இதில் எடுக்கப்படணுன்றதான் நமக்கு. நன்றி சார்.